அத்தை ஐஸ்வரி தாய் நத்தத்து மாறி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வரணும் பத்தினி தலைக்காரி இந்த குடும்பத்தில் செய்வனையா பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவங்க தொல்லை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு வரணும் ஆத்தா ஐஸ்வரி வாய் விட்டு கூப்பிடுது ஐக்கு மட்டும் வந்து அம்மா பார்த்து கூப்பிடு ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வரணும் அந்த குடும்பத்திலேயே மன நிம்மதியில் ஆத்தா ஐஸ்வரி தாய் வா பட்டு பட்டுன்னு அந்த மகளுக்கு நல்ல வா கொடுக்க வரணும் மன நிம்மதி இல்லாமல் வந்திருக்கு ஆத்தா ஐஸ்வரி தாய் எந்த செய்வனை பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவங்க தொல்லை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு வரணும் மன நிம்மதியை கொடுக்க வரணும் மன நிறைவை கொடுக்க வரணும் ஆத்தா உங்கள் குரல் அம்மா கேட்கணும் கூப்பிடுதாயி ஆத்தா ஐஸ்வரி தாய் வா என்னை பெத்த அம்மா வான்னு கூப்பிடுதா ஆத்தா ஐஸ்வரி தாய் என் பிள்ளைக்கு வரணும் என் துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்கு கண் கலங்கி போய் உட்காந்துருக்கு மனசெல்லாம் அப்படியே பாரமாக வந்து உட்காந்துருக்கு மன நிம்மதியே இல்லைன்னு வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டவர்களுக்கு வரணும் ஆத்தா தாய் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா ஐஸ்வரி ஏழை மக வந்து அம்மா உங்களை நம்பி வந்திருக்கோம் எங்களுக்கு நல்ல வழியை காட்டுன்னு சொல்கிற ஆத்தா ஐஸ்வரி தாய் வா எந்த கட்டாக இருந்தாலும் அவு தெரிஞ்சுட்டு வரணும் எந்த செய்வனை பில்லி சூரியமான அவு தெரி வச்சவங்க பெரியா இல்லை என் தாய் வெள்ளை குதிரையில் சூலாயுதம் சவுக்கு ஏந்தி வரணும் ஆத்தா ஐஸ்வரி வா என்னை பெத்தம்மா வா கட்ட அவு தெரிஞ்சுட்டு வாத்தா மன உரிய வாத்தா என் பிள்ளைக்கு ஆத்தா ஐஸ்வரி வா ஆத்தா ஐஸ்வரி வா என்னை பெத்தம்மா கட்ட அவு தெரிஞ்சுட்டு வரணும் ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு வா குடும்பத்தில் மன நிம்மதியே இல்லை தாயி சரியா கட்டுன அரசனால உனக்கு மன நிம்மதியே இல்லை உண்மையா பையா இன்னைக்கு யார்கிட்ட சொல்லி அழுவோம்னே தெரியாமல் அழுதுகிட்டு இருக்க சரியா என் குடும்பமே இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் இழந்து போய் உட்காந்துருக்கோம் சொல்ல உண்மையா பையா என் பிள்ளைகிட்டையும் சரி எல்லாருமே நாங்கள் கஷ்டத்தில் வறுமையிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரியா எங்கே போனால் எங்கள் கஷ்டம் தீரும்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கோம் உண்மையா பையாதாயி சரியா ஒரு பிள்ளை பெற்று வச்சிருக்கோம் பேருக்கத்தே ஆம்பளை பிள்ளை 10 காசு பிரயோசனம் இல்லாத பிள்ளை எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்காத பிள்ளை சரியா எது சொன்னாலும் எனக்கென்னே இருக்குது ஒன்னாலாச்சும் நாங்கள் நல்லா இருப்போம்னு பார்த்தா நீ ஏன்டா இந்த வேலை பார்க்குறேன்னு கேட்குற உண்மையா பையா மனசு நொந்து ஓத்து தாய் என்னைக்கு மாங்கலி அந்த மயனை பிடிச்சி கரையறே அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நீ கஷ்டமே படுற சரியா ஒரு சொல்லுபடி உன் புருஷன் கேட்க மாட்டேன் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கலன்னு போயிடுவாரு சரி உண்மையா பையா தாய் மன நொந்து போயிடுச்சு வாழ்க்கையே வெறுத்துருச்சு பிள்ளைகளை மட்டும் பெற்றதே உன்னுடைய புண்ணியமேன்னு சொல்லுவேன் இந்த பிள்ளைகளுக்காக இந்த உயிர்னு சொல்லியிருப்பேன் எத்தனையோ நாள் இந்த பிள்ளைகளை பேக்கலன்னு என்னைக்கோ நான் செத்துருப்பேன்னு சொல்லியிருப்பேன் இதுகளை வளர்க்கணும்னு நீ படாத பாடு பட்டுட்ட தாயி சரியா கஷ்டமும் கண்ணீரும் எல்லாருமே வந்து உன்னை வந்து ஏழனு சொல்லணுன்னு பேசுவாங்க தாயி அடுத்த வீடு ஆண்டுன எல்லாருமே உன்னை வந்து அசிங்கமாத்தே நினைப்பாங்க நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி சரியா தாயி ஆனால் ஒரு ஏற்ற வீட்டில் ஒன்று இருக்கும் உன்னை ஏழ்றையை கூட்டிக்கிட்டே இருப்பா இருக்காளா இல்லை சாமி இப்போ இல்லை முன்னாடி இருந்துச்சா இல்லையா ஆமாம் முன்னாடி இருந்தது அதே இப்போ இல்லை தாயி முன்னாடி நடந்த சொல்லி சரியா ஏழ்றையை கூட்டிக்கிட்டே இருந்தா உனக்கு அந்த இடத்துல சரியா மன நிம்மதியே இல்லாமல் பண்ணவ அந்த மகன் சரியா விடுஞ்சாவே அவன் மூஞ்ச முழிக்கக்கூடாதுன்னு நினைச்ச மகன் நீனு சரியா இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்பேன் அவனுக்கு வந்து திருத்தணும்னு கேட்பேன் நல்ல நிம்மதி குழந்தைகளுக்கு நல்ல அதே தாயி இன்னைக்கு என் பிள்ளைய வந்து திருத்தி நல்லபடியாக அது இருக்கணும் என் புருஷன் சொல்லுபடியாது நீ சொச்ச காலமாச்சு நாங்கள் நல்லா வாழணும்னு கேட்குறேன் மன நிம்மதி இல்லை மனையில் 10 காசு வச்சு எடுக்க முடியலை தரித்திரியமே தலகு தான் நிற்குன்னு சொல்கிறதாயி சரியா உழைச்சிக்கிட்டு வந்து 1 ரூபா வச்சாலும் வீட்டில் வச்சு எடுக்க முடியல அந்த மனையில் எப்போ பார்த்தாலுமே கஷ்டமே தான் இருக்குன்னு சொல்கிற உண்மையா பையா வேற மனம் மாறி இருக்கும் அதே தாயி நீ இருந்த மனம் பூராமே அப்படித்தேன் நீ இருந்தையில குடி அந்த மனையில் வந்து கஷ்டமே தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்த சரியா இன்னைக்கு வந்து நிம்மதியாக இருக்கணும்னே வெளியேறி வந்திருக்க சரியா தாயி இருக்கிற மனையில் நல்லா இருக்கும் இந்த மனை நல்லா இருக்கும் தாயி சரியா நீ அரசனுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து நல்ல புத்தி அரசன் வேலைக்கே போக மாட்டேங்குது அதே தாயி 9 மாசம் ஆச்சு வேலை உன் சொல்லுபடியே கேட்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் தடவிக்கிட்டே இருக்கணும் சரியா படியரிசியை கூட அளந்து கொடுத்தே உழவப்ப உண்மையா பையா கஷ்டம் என் பிள்ளைகளையும் சேர்ந்து என்னோட கஷ்டப்படுதலைன்னு நினைக்கிற பற்றி உனக்கு மனசு பொங்கி பொங்கி 3 குழந்தையும் நல்லா இருக்கணும் பேரம் பற்றி எல்லாம் நல்லா இருக்கும் அதேதா அதுகளும் சேர்ந்து கஷ்டப்படுறப்பதே இப்போ ரொம்ப அழுகிற உண்மையா பையா தாங்கிக்கூடிய சக்தியே இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லை நான் இன்னும் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் என் பிள்ளைல இப்படி நிற்கிறேமேன்னு கேட்டிருக்கேன் நீ ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கி வருவியாத்தா ஆமாம் சார் அந்த தெய்வத்தையும் உனக்கு ஒத்தாசை சரியா எதுவா இருந்தாலும் தெய்வத்திட்ட மட்டும்தான் சொல்லுவேன் தெய்வத்திட்டதான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் மனுஷர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவேன் தெய்வத்திட்டத்தையும் சொல்லி அழுதா தெய்வமே நீ இருந்தா எனக்கு நல்லா செய்ய மாட்டியா உன்னைய கும்பிட்ற மகன் ஏன் கஷ்டப்படுறேனே கேட்பேன் உண்மையா பையா கன்னிசாமி கிட்ட கும்பிட்டுருக்கேன் உண்மைசாமி அதை சொல்லிட்டே தான் உன் மனசை இப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற சரியா எனக்கு மன நிம்மதியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா சரியா உன் வீட்டில் வந்து உனக்கு வந்து யாரும் எந்த செய்வனையும் இல்லை பில்லி சுழியமும் இல்லை சரியா தாயி நீ யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் வம்பு வழக்கு போகவும் மாட்டேன் சரியா உண்டு வேலை உண்டு இருக்கம்மா உண்மையா
பையா? உண்மை. யாரையும் வந்து அடிதடியாக வந்து ஒரு பேச்சு பேச அவங்க உன்னை அடித்தா கூட அடியை வாங்கிக்க எதிர்த்து பேச மாட்டேன் யாரையும். சரியா தாயி? வீடு தேடி வருதே சாமி வந்து. வேணா வீடு தேடி வந்தாலும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்க. சரியா? தெய்வத்திட்ட சொல்லிட்டு பற்றினே சொல்லி நீ இருந்தா கேளுன்னு சொன்னீல தாயி. தெய்வத்திட்ட மட்டும்தான் சொல்லி மனுஷன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல. வழியக்க வர வம்ப நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இல்லை தான் தெய்வத்திட்ட. எல்லாத்தையுமே தெய்வத்திட்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு எனக்கு மன நிம்மதியை கொடுதாயி. இன்னைக்கு என் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்க. என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுன்னு கேட்பேன். சரியா? கும்பிட சாமிகிட்ட அதை மட்டும்தான் தாய் கேட்டுட்டு இருக்க. சரியா? என் பிள்ளைய நல்லா இருக்கணும், என் கண்ணு முன்னாடியே அது வாழணும்னு சொல்லுவேன். சரியா? அதோடைய வாழ்க்கையில பல பிரச்சனையை சந்திச்சுட்ட. உண்மையா பையா? நீ யார்கிட்ட போய் நான் சொல்லி எழுவி ஏன் இந்த அப்படியே மாலையும் தோல்லையும் அடிச்சுக்கிட்டு அழுக இன்னமும் உன் நெஞ்சில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. உண்மையா பையா தாயி? உட்காந்தாவே உனக்கு பொல பொலன்னு கண்ணீரையும் கொட்டும். சரியா? அதை நல்ல சோறு ஆக்கி நீ சாப்பிடவே முடியாதாயி. நிம்மதியாக ஆக்கி அந்த சோறை நீ சாப்பிடவே மாட்டேன். கண்ணீருக்குள்ள அந்த கண்ணீரோட தான் அந்த சோறை அள்ளி வைக்கணும். அந்த அளவுக்கு உன் மனசு அந்த சோத்தை அள்ளி வைக்கிறப்பட அப்படியே துடிக்குது. புழுவா துடி. நம்ம பிள்ளையே இப்படி கஷ்டப்படுது, நம்ம வாழ்க்கையே இப்படி இருக்குது, நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோன்னு ஒன்னே நீ கேட்குற. சரியா தாயி? என் பிள்ளைக்கு இந்த தாய் நான் வந்திருக்கேன் தாயி. என் பிள்ளைக்கு நான் தீர்த்து வைக்கிறேன். இன்னைக்கு என் மனையில நிம்மதியை கொடுந்தே வந்திருக்க. சரியா? அடுத்த வம்பு வழக்கு வரக்கூடாது, எதிரிய தொல்லை எனக்கு இருக்கவே கூடாதுன்னு இருக்க. சரியா? பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும், அந்த அரசனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு ஒரு மன கட்டி நல்லா இருக்கணும். இன்னொரு பொண்ணு ஒரு வாழ்க்கை இழந்து வந்து நிற்கிது, அந்த பொண்ணுக்கும் நல்ல வழி காட்டணும். இன்னொரு பொண்ணு மூத்த பொண்ணும் நல்லா இருக்கணும். உன் பிள்ளைனால நீ கஷ்டப்பட்டுட்டேன்னு இப்போ கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லலத்தா. நான் சரி பண்ணி தரேன். உணச்சலா இருக்கு சாமி, நான் சரி பண்ணி தரித்தா. சரியா? ஒரு வாழ்க்கை இழந்து வந்துருக்கு, அடுத்த ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அந்த கண்ணுக்கு நான் அமைச்சு தரேன் தாயி. சரியா தாயி? இந்த தாயை தேடி வந்திருக்கேன் இல்ல, நான் அமைச்சு தரேன். சரியா? இந்த தாயை தேடி வந்திருக்கேன். உன் ஜன்னலுக்கு நான் போவேன். நான் தீர்த்து வைக்கிறேன் அவனையே. சரியா தாயி? நான் தீர்த்து வைக்கிறேன். உன் பேரை எடுத்து உன் பேரை கும்பிட்டு போயிரு, வீணு போகக்கூடாது. போகாது தாயி, நான் இருக்கப்ப ஏத்தா. சரியா? சரி, நட்டத்து மாரியம்மா தாயே, நீ சக்தியுள்ள தெய்வமா இருந்தா ஏழைக்கு இறங்கி இந்த குறைய தீர்த்து வைக்க. நான் தீர்த்து வைக்கிறேன் தாயி. உனக்கு ஞாபகம் இருக்கா தா? நீ மாங்கல்யம் முடிச்சு வரப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு உன் புருஷ வழியில, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டேன் சாமி, நினைப்புல சாமி. சரி தாயி. சரியா? அன்னைக்கு அவங்க விட்ட சாவத்தினால இன்ன வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சாமி, அங்காளி பங்காளிக்குள்ள எதுவும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. 7-8 வருஷமா நான் பேசிக்கிறது இல்லை. அதைத்தேன் அவங்க எதுவும் பண்ணி வச்சிருக்காங்களா? அதைத்தேன் நான் இப்ப சொல்லி வரி. இப்ப இல்ல. சரியா தாயி? அதே நீ மாங்கல்யம் முடிச்சு வந்தப்போ உன் புருஷ வழியிலே நீ பத்தினே தாயி சொன்னி. அப்புறம் பங்காளி தானே தா. இப்ப இல்ல. சரியா? அவங்க விட்ட சாபம், அன்னைக்கு விட்ட சாபம். சரியா? அவங்கனால உனக்கு பிரச்சனை இருக்கு, இருந்துகிட்டே இருக்கும். அவங்கனால உனக்கு தீர்ந்துச்சு நீ சொல்லவே முடியாது. சரியா தாயி? தீராத பிரச்சனைக்குரியவதே அவங்க. சரியா? இந்த தாய் வந்துட்டு இப்ப நீ கேட்டு வந்த வரத்தை கேளு தாயி. குலசாமி வீட்டுக்கு இருக்கா இல்லையா? அந்த மாகாளியம்மா தான் கும்பிடுறா. தெய்வம் இருக்க கண்டுதே தான் இருக்குன்னு சொல்லி அது வீட்டில் இல்லைங்கிறாங்களே. இப்போ ஒரு சில பேர்கிட்ட கேட்டு நேற்று கூட ஒரு ஆள் சொல்லிட்டு போகிறாங்க, சாமியா உங்கள் வீட்டில் இல்லை. இருக்குதாயி? ஏத்தா இல்லைன்னு சொல்லு. இல்லைன்னு சொல்லு. தெய்வம் இருக்குதாயி. சரியா? அந்த தெய்வம் இருந்துட்டு ஏமா தலைமைடு காக்காம இப்படி ஒரு நிலவாசல் அப்பப்போ கவிழ் சத்தத்தில் கேட்குதா இல்லையா? கேட்கலையே. என் தாயி? கேட்கல சாமி. சரி தாயி. சரியா? உன் தெய்வம் வந்து பாடணும், நல்ல சோத்தை கொடுக்கணும், தலைமைடு காத்து புள்ள குட்டி. உன் தெய்வம் வாசல் அதே தணிக்குது. சரியா தாயி? இந்த தெய்வத்தை நான் வர வைக்கிறேன். சரியா? அப்புறம் தண்ணி மேல இந்த அடுத்த தண்ணி இந்த அம்மா மேல ஒரு ஒன்று வந்துச்சு. அந்த தெய்வம் இப்போ விலகி நிற்கதா இருக்கா? இப்போ விலகி நிற்குது தாயி. விலகி அது எதனால இப்போ விலகி நிற்குது? அதை நான் சொல்றேன். சரியா? அது இருக்கவங்க நல்லா இருந்துச்சு, இப்போ விலகி நிற்குது. நான் வர வைக்கிறேன், கவலைப்படாத தாயி. இந்த தாயிட்ட வந்துட்டேல, நான் தீர்த்து வைக்கிறேன், தெய்வத்தை வர வைக்கிறேன். நீ கும்பிடுற தெய்வம் உன் குலதெய்வம் வாசல்ல தான் நிற்குது. நான் சொல்றதை செய், முறைப்படி உன் வீட்டுல வந்து அந்த தெய்வம் பேசும். அன்னைக்கு தெரிஞ்சுக்க அந்த தெய்வத்தை பத்தி. சரியா? உன் தெய்வம் விலகி எங்கேயும் போகல, வாசல்ல தான் நிற்குது. அவங்க நிற்கிறனால இன்னைக்கு நீ உயிரோட எங்கன்னா வந்து உட்காந்துருக்க. உண்மையா பையா? சரியா தாயி? சாமியா இல்ல, உன் தெய்வம் உன்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. இருக்குதா? சரியா? இந்த தாய் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பில தாயி? சொன்னேன். உன் தெய்வம் இருக்குதா? சரி சார். இந்த தெய்வத்தை நான் உன் மனைக்குள்ள வந்து பேச வைக்கிறேன். சரியா? மனக்குள்ள வந்து பேச வைக்கிறேன். உனக்கே தெரியும் அந்த தெய்வம் வந்து பேசுறப்ப. சரியா? 8 நாளைக்கு நீ தெரிஞ்சுக்கிற. புரியுதாயிட்டு நூறு தெய்வம்னா இருக்கு.